Hi friends, இன்னைக்கு நான் வந்து healthy vegetable breakfast ஒன்று பண்ண போறேன். இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா பச்சை பயிறு நேத்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்க முளைக்கட்டி எடுத்து வச்சாலும் இன்னும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அடுத்து மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. அடுத்து பச்சை பட்டாணி, கொஞ்சம் கேரட், பீன்ஸ், வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டு மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நான் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு இட்லி சட்டியில வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை இந்த மாதிரி ஒரு லேயர்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரீன் பீஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வேகும். நல்லா வெந்துச்சுன்னா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தியா இருக்கும். அடுத்து கேரட், வெங்காயம் வந்து வதக்குறதுக்காக நம்ம ஃபைனலா போடுறது, அதனால அது இப்போதைக்கு இது பண்ண வேண்டாம். அடுத்து கேரட், பீன்ஸ், இப்போ ஃபைனலா நீங்க இந்த மஷ்ரூம் வந்து இது மேல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் பாயில் ஆகும், எல்லா காய்கறியும் ஒரே மாதிரி வேகும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இது பாயில் ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மசாலாக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அது ரொம்ப ட்ரையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி, அதாவது இப்போ பானிபூரி மசாலா எப்படி செய்யறோம் அந்த மாதிரி பானிபூரி மாதிரி இது வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எங்க வீட்டு தோட்டத்துல இருக்குது. நான் 2 இன்ச் பறிச்சுக்கிறேன். இப்போ ஹாஃப் பாயிலா இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் லைட்டா உப்பு மேலால தூவிக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்ல அந்த உப்பு கொஞ்சம் நல்லா சார்ந்து வெந்திருக்கும். நம்ம சமைக்கும் போது போட போறோம், இருந்தாலும் இதுனா கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ்ல கொஞ்சம் இதா இருக்கும். இந்த ஸ்டேஜ் இது போதும். ஓகே, இப்போ ஆவி நல்லா வந்துருச்சு. இது 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெந்துருச்சு. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க இப்படி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா சூப்பரா வெந்திருக்கு எல்லாமே. ஒரு இதை எடுத்து இப்படி நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, சூப்பரா நல்லா வெந்துருச்சு, அருமையா இருக்கு. இப்போ இதுல வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்ல போட்டிருக்கோம், அதனால வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நான் இந்த காரத்துக்காக ஃப்ளேவர் பிடிச்சவங்க நீங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா அந்த இதுல அரைச்சு வச்சிருக்கோம், அதனால அது இப்போ இந்த அளவுக்கு காரம் போதும். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா, அடுத்து இங்க மல்லித்தலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இருக்குது. இது நம்ம இந்த பொட்டுக்கடலை, கரம் மசாலா, இது பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கிரேவி இருக்குது. இதை இப்போ நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மஞ்சத்தூள் பொடி இது எல்லா பொடியுமே வந்து ஒன்னா போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து நம்ம அதை அரைச்சி வச்சிருக்கிறதையும் நம்ம இதுல வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பொட்டுக்கடலை போட்டதுனால ரொம்ப கெட்டியா இருக்கு. வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திட்டு இது நல்லா இது பாயில் பண்ணிக்கோங்க. நான் அந்த வேக வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நான் இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா அருமையா அழகா வெந்திருக்கு. இப்போ அந்த நம்ம செஞ்சிட்டு இருக்க மசாலா எடுத்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து இதுல ஆட் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையானதை எடுத்து இதுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க, இதை நல்லா கலந்து சாப்பிட வேண்டியதான். இப்போ சூப்பரான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம்.